கேப்ல பாத்துக்கோடா. நீ என்ன பண்ற? ரெண்டு பேரும் என்ன மறைக்காத. இன்னைக்கு நியூஸ் என்ன படிக்கணும்னு பார்ப்போம். தஞ்சையில் மீத்தேனுக்காக நிலங்கள் கையிடும். தண்ணி இல்லை, பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, மழை இல்லைன்னு அவங்க விவசாயம் பண்ணாம போனா அப்புறம் யார் யார் விவசாயம் பண்றது? ஆனா நம்ம ஏன்னா விவசாயம் பண்றோம்? மீத்தேன் கம்பெனிக்காரங்க வரானுங்களா, அவனுக்கு நிலத்தை விற்பியா, வந்த காசுல கடனை கட்டியா விவசாயம் பண்ணுறியா? மீத்தேன் எடுக்கிறது என்ன நம்ம மண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மீத்தேன் எடுக்கிறதுனால அப்படி என்னதான் நம்ம மண்ணுக்கு வந்துட போகுது? மீத்தேன் எடுக்கிறதுனா மழை தண்ணி எடுக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம பூமியில புல்டோசரையும் போர்வெல்லையும் வச்சு அடி எடுக்க நிலத்தடி நீர்லாம் வெளியே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வச்சிருக்க ரசாயன கருவிகளை உள்ள இறக்கி அது பயங்கரமாவது உள்ள வெடிக்கும். அப்ப நம்ம பூமியோட தட்டுக்கள்லாம் நகர்ந்து பாரம்பரியமா நினைச்சிட்டு இருக்க கோயில்கள் கோட்டைகள் போடுற எல்லாமே இடிஞ்சு சுக்குநூறு ஆயிடும். அப்படியான இது எனக்கு தெரியவே தெரியாதுண்ணே. அது மட்டும் இல்ல, அந்த ரசாயன கழிவுகளை திருப்பி எடுத்து நம்ம நிலத்துல விடுறப்போ நம்ம நிலத்துல இருக்க செடி கொடி மரம் ஒரு ஒண்ணு கூட இருக்காது, எல்லாமே கருகி சுடுகாடாக மாறிடும்டா. சரி விடு, அவனுங்களை திருத்த முடியாது. டேய் ராமசாமி, நீ போட்ட நெல்லு தானே போட்டுங்க, என்னாச்சு? எங்கண்ணா போன வருஷம் மழை இல்ல தண்ணி இல்ல, நான் போட்ட நெல்லாம் வீணாயிடுச்சுண்ணே. அப்படியா? சரி விடு, ஒரு வருஷம் அப்படிதான் இருக்கும். இந்த வருஷம் என்ன போட்டிருக்க? இந்த வருஷமானே இந்த நேரத்தை நான் விட்டுட்டு கடலை நான் கட்டிட்டு இப்பதானே சந்தோஷமா இருக்கேன். என்ன சொல்ற? நிலத்தை வித்துட்டியா? ஏன் இப்படி அவசரமான முடிவு எடுத்த? அப்புறம் என்னன்னா, இந்த விவசாயத்துல லாபம் வரலன்னா கூட பரவாயில்ல, வெறும் நஷ்டம் மட்டும்தான் வருது. இதை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வாங்க உழைக்க வேண்டியதா இருக்கு. விவசாயம்லாம் ஒரு தொழிலான? உனக்கு யாரா சொன்னா விவசாயம் ஒரு தொழிலுங்க? ஊரை காப்பாற்றுற போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாற்றுற ஆர்மி மாதிரி, மனுஷனை காப்பாற்றுற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். இந்த மண்ணுக்கு நல்ல குணம் இருக்கு, ஆனா நம்ம இந்த மண்ணுக்கு என்னென்ன செய்யக்கூடாதோ அதை எல்லாத்தையும் கரெக்டா செய்யறோம். இந்த மாதிரி செஞ்சா நம்ம பூமி அழிஞ்சிருந்து தெரிஞ்சுதான் ஏற்கனவே ஜப்பான் சீனா இருக்கவங்க எல்லாம் விவசாயத்துல இறங்கிட்டாங்க. நம்மளும் விவசாயத்தை இறங்கி செஞ்சாதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். காட்சி 2, வயல்வெளியில். சரி சரி சரி, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். ஒரே மயக்கமா வருது. சிறிது நேரங்களுக்கு பிறகு என்ன, வயலுக்கு போன மனுஷன் இன்னும் காணோம். மத்தியான சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. சரி சாப்பாடு எடுத்துட்டு வயலுக்கே போயிடுவோம். ஐயோ ஐயோ, எந்திரிங்க எந்திரிங்க, என்ன வச்சு? ஐயோ எந்திரிங்க. ஐயோ எந்திரிங்க. சரி பேசாம தண்ணி தெளிச்சு போகும். நல்ல வேலை செலுத்தாய், நீ எழுப்பிட்ட. என்ன கட்சி? ஏன் மாட்டி போட்டு வந்துட்டீங்க? அதுவா, காலையில வேற சாப்பிடலையா, அப்படியே வயலுக்கு வந்துட்டேன். அதனாலதான். ஏன் கஷ்டப்படுறீங்க? பேசாம இந்த நிலத்தெல்லாம் வித்துட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாங்க. ஆமா செல்லத்தாய், நீ சொல்ற சரிதான். என்னாலையும் இப்பெல்லாம் உழைக்க முடியல, பேசாம நிலத்தெல்லாம் வித்துருவோம். சிறிது நாட்களுக்கு பிறகு, ஐயா இந்த பத்திரம் நிலத்தோடது என் மனு விற்கிறது நிலத்தை இதுல மெதுவா எடுத்து தந்துட்டு இருக்கேன். பாத்தீங்களா, விவசாயிகளுக்கு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, நம்ம நாடு முழுக்கவே ஒரு அவமானமும் கஷ்டப்பட்டு தான் இருக்கு. காட்சி 3, டீக்கடையில். இன்னைக்கு நம்மளுக்கு ஐடில சம்பளம் ஜாலியா இருக்கும். சரி நியூஸ் பேப்பர்ல ஆனா ஒரு டீனா. சரிப்பா. தஞ்சையில் விவசாயிகள் தூக்கு மாட்டி சாவு. இவங்ககிட்டே வேலையா போச்சு, சும்மா தூக்கு மாட்டிக்கிறதும் மறியல் பண்றதும். நெல் விலையை ஏற்ற கோரி விவசாயிகள் மறியல். நான் சொல்லல, இவங்கெல்லாம் பிடிச்சி ஜெயில போடணும்.
ஆகும்னா மரியாதை விவசாயம் பண்ணுறோம். இது பேசாமல் இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற 20 கிலோ அரிசி தின்று வாழைங்களுக்குலாம் என்ன வந்துடுது? என்ன சொன்ன? அவங்களாம் வெயில முடிச்சு போடணுமா? அவங்க உன்னால சாப்பிடவே முடியாதுடா. காசு கொடுத்தா வடிச்சு வாங்கன்ற திமிர்ல தானே நான் இப்படி பண்ற? என் சட்டையை முதல்ல விடுங்க, என் சட்டையை முதல்ல விடுங்க. நீ என்னடா பேசுன? விவசாயிகள் அவர் தூக்கு மாட்டுறது எனக்காக பண்றியா? அவர் ஒன்றும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சாப்பிடா. 4 பேத்துக்கு சாப்பாடு போட முடியலன்னு தானே சேர்த்தாரு. முதல்ல அவங்க சட்டையை விடுங்க. இனிமேல விவசாயிகளை மரியாதை கொடுத்து பேசு, சரியா? சரிங்க, என்ன மன்னிச்சுங்க. இனிமே நான் விவசாயிகளை மரியாதை கொடுத்து பேசுறேன். இனிமே அனைவரும் விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் மரியாதை கொடுப்போம். முதல்ல விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாத்துங்க. அப்பதான் பசுமையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம்.